வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்ருதீன் வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஆங்கர் கேள்வி கேட்க கம்ருதீன் பதில் சொல்லியிருந்தார். பிக் பாஸ்க்கு எப்படி வந்தோம், எப்படி அந்த வாய்ப்புகள் கிடச்சிது, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ சொல்லியிருந்தார், எனக்கு இந்த வாய்ப்பு, பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் அம்மா வந்து மே மாதம் இறந்து போனாங்க. அப்போ நான் மகாநதி சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போது வந்து பிக் பாஸ் அந்த விஜய் டிவி டீம் வந்து என்னை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, அவங்க கொடுத்த வாய்ப்பு தான் இது. நீ போப்பா, பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று நடக்குது, அதில் போய் நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்படி அது மூலயமா வந்தது தான் இந்த பிக் பாஸ் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஆங்கர் கேட்குறாங்க, நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போயிட்டீங்க, இப்படி ஒரு ரெட் கார்டு விஷயம் நடந்துச்சு. ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கும் நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கும். ரெட் கார்டுன்னா உங்களுக்கு சேல்ரி வராது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் பார்த்தேன், நிறைய வீடியோ, நிறைய மெசேஜ் எல்லாமே பார்த்தேன். நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். பட் எனக்கு என்னென்னா, நான் பிரபஞ்சத்தை ரொம்ப நம்புவேன். அந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு நல்லது பண்ணணும்னு நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். நான் வந்து 90 நாள் என்னோடய உழைப்பை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். டீம் வந்து இந்த பிக் பாஸ் வாய்ப்பே அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த சேல்ரி வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, சாண்ட்ராவும் பிரஜனும் அந்த சேல்ரியை வாங்காத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பிரஜனும் சாண்ட்ராவும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்கன்ட்டு. அதில் ஒரு சிலது தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் இன்னும் சிலதெல்லாம் நான் சொல்லலை. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்ருதீன் வந்து வாளி ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவார் போல். அதனால் அதை வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்காராம். அவர் வந்து அடிச்சுருவாராம், இவங்கள போட்டு அடித்தா இவங்க செத்து போயிடுவாங்களாம். என்ன உருட்டுறாங்க பாருங்க. முதல்ல அப்யூஸாக பேசினார், நாக்கை கடிச்சிட்டு வந்தார், அக்ரெசிவாக நடந்துக்கிட்டார், இதெல்லாம் சொன்னவங்க இப்போ அவர் அடித்து சாகடிக்கிற அளவுக்கு கொடூரமானவன் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாடகத்தை சாண்ட்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரெசென்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். ஏன்னா சொல்லியிருப்பார் வீட்லேயே, இந்த மாதிரி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த உடனே உனக்கு தான் கப்புன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கப்பும் போயிடுச்சு. உள்ளே வரும்போது ரம்யாக்கிட்டே சொன்னேன், எப்படியாவது அக்காவை பணத்தை எடுக்க சொல்லிடுன்னு ரம்யாக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். நீ ரம்யாவை பற்றி பின்னாடி பேசுனதுனால ரம்யாவும் உனக்கு பணத்தை எடுக்க சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லவும் இல்லை. ஸோ 18 லட்சமும் கானா வினோத் எடுத்துட்டாரு. இப்போ வெறும் சேல்ரியோட எம்டி கையாக தான் நிற்கிறோம். ஸோ நம்மளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுண்ணா, கம்ருதீனுக்கும் கிடைக்கக்கூடாது. அதனால் நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணுவோம். யாரெல்லாம் உன்னை வந்து எதை வச்சு ட்ராமான்னு சொன்னாங்க, ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல அவங்க ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்கன்னு. அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் வந்து ஒப்பேத்தி சொல்ல முடியுமோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியவா போகுது நீ ட்ராமா பண்ணேன்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. பிரஜனுக்கு வந்து இது ஃபுல்லாக ட்ராமாவாக போயிடுச்சுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் வெளில இருந்து எல்லாத்தையும் பார்த்தார்ல. இப்போ வந்து என்ன பழி போட்டிருக்காங்கன்னா, இந்த சேலரியும் கம்ருதீனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு 2 பேரும் வீட்லேயே பிளான் பண்ணி வந்துட்டு இப்போ உருட்டுறாங்க சேனலில். என்னென்னா, என்னை அடித்து கொல்ற அளவுக்கு வருவார், என்னை கொன்னுட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோ கொடூரமானவங்களாங்க கம்ருதீன். நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஷோக்காக ஒருத்தனை கொல்ற அளவுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஒருத்தனை ஆல்ரெடி நெகட்டிவிட்டி ஆக்கி ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அமிச்ச அந்த பையனை அவனோட சேல்ரியை கூட கிடைக்காத அளவுக்கு இன்னமும் நெகட்டிவிட்டி பண்ணணும், அவன் மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போவும் அலைகிறாங்க 2 பேருமே. அதில் இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டே 2 பேரும் பேசுகிறாங்க, அந்த பேட்டி கொடுக்குறாங்க. நான் ஒரு அம்மாவாக இவ்வளோ பாதிக்கப்பட்டேன் அப்படி இப்படின்னு. இவ்வளோ வன்மத்தை கக்கும் போது அந்த குழந்தைங்க என்ன, எப்படி அந்த குழந்தை இவங்கக்கிட்ட நல்லா வளரும்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அந்த குழந்தைங்கள நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்ருதீன் மேலே கொலைகார பட்டத்தையே போட்டு விட்டாங்க.
அவர் அடிச்சாருன்னா செத்துருவாங்களாம். செத்ததுக்கப்புறம் டீம் அப்புறமா தான் வருமா. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. இவங்கள காரில் தள்ளி விட்டு அடுத்த நாள் பிரஜன் பேட்டி கொடுக்குறாரு. நான் வெளியில் இருந்து உள்ளே வரும்போது கமருதீன் உள்ளே இருக்கக்கூடாது. அப்படி நான் உள்ளே வந்தேன்னா கமருதீனுக்கு பேட் டைமு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இவரும் தானேங்க மிரட்டுறாரு. அப்போ நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் அடித்து கமருதீனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க அந்த வீட்டுக்கு பதில் சொல்வா? பாவங்க அந்த பையன் இப்போ தான் அந்த ரெட் கார்டை வாங்கி கொஞ்சம் அப்படி இப்படி மக்கள் மனசில் கொஞ்சம் வெளியில் தெரியிறான். அதையும் தெரியாத அளவுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து விடக்கூடாது. இவன் என்ன கேக் வெட்டுறானா? இவனை எப்படி விடுவோம்? நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்பவும் போல் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் இவங்க நாடகம். இவங்க என்றைக்கும் திருந்த மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன் பாருங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் என்றைக்கும் திருந்த மாட்டாங்க. 7 ஜென்மம் வந்தாலும் இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் போல். என்ன சொல்கிறது போங்க. அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.